வெல்கம் பேக் டு பிவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் மாடியூல் பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் கிரியேட் பண்ண உடனே ஸோ அது வந்து ஒரு ஷாப் ஃப்ளோர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போகும். ஸோ அது வந்து நமக்கு வந்து தனி மாடியிலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஷாப் ஃப்ளோர்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம 4 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வரக்கூடிய ப்ரொடக்ஷன் நடக்கிறத பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் காம்போனன்ட் ஆட் பண்ணுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஷாப் ஃப்ளோர்லேருந்து பார்த்துக்க முடியும். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேனுஃபேக்சரிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன் மாடியூல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஒர்க் சென்டர் வந்து ஒரு 3 ஒர்க் சென்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அசம்பிளி 1, ட்ரில் அண்ட் அசம்பிளி 2. ஓகேங்களா? இதுதான் ஒர்க் சென்டர். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ சாஃப்ட் ஃப்ளோர் மாடியூலுக்குள்ள போய்க்கிறோம். ஸோ இங்கே சாஃப்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் சென்டர் வந்து ஆட் பண்ண சொல்லுது. நம்ம ஆக்டிவிட்டி ஒர்க் சென்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒர்க் சென்டரை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 3 ஒர்க் சென்டருமே எனபிள் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க என்ன மேனுஃபேக்சரிங் ஆர்டர்லாம் போட்டிருக்கோமோ, அது எல்லாமே இங்க நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, மை ஒர்க் ஆர்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒர்க் ஆர்டர் எத்தனை இருக்கு அப்படின்றதுக்கு வரும். திரும்பி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒர்க் சென்டரோட நேம் அசெம்பிளி 1, ட்ரில் 1, அதுக்கப்புறம் அசெம்பிளி 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அசெம்பிளில தான் இது நிக்குது. ஸோ அதனால நமக்கு இங்க வியூ ஆகுது. தென் இதுல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பட்டன் குடுத்துருக்காங்க 3 டாட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் புரொடக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் புரொடக்ஷன் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து எவ்வளோ யூனிட் புரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்க வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஓவில் எவ்வளோ குவான்டிட்டி குடுத்துருக்காங்கன்றது இந்த ரைட் சைடில் வரும். நம்ம எவ்வளோ புரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தென் வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு யூனிக் சீரியல் நம்பர் குடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்கேயே நம்மளால யூனிக் சீரியல் நம்பரும் புதுசா வந்து ஆட் பண்ணிக்க முடியும், குடுத்துக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப். மேபி இதில் ஏதாவது ஸ்கிராப் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கிராப்பும் வந்து இங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க வந்து ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட், எவ்வளோ குவான்டிட்டி, ஸ்கிராப்புக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்மளால இங்க ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட் ஒர்க் கார்டு. இதுக்கு வந்து இன்னொரு ஒரு ஒர்க் ஆர்டர் வந்து நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த இந்த எமோக்காக ஏதாவது ஒர்க் ஆர்டர் மாத்தி விட்றோம் அப்படின்னா, நம்ம இங்க வந்து டைரக்ட்டா இதுல வந்து ஒர்க் ஆர்டர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆட் காம்போனன்ட். மேபி இந்த காம்போனன்ட் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு 4 குவான்டிட்டி தான் தேவைப்படுது. ஒரு ஐ மீன் ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்க இருந்த மாணிக்கே நம்ம ஆட் ப்ராடக்ட் குடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் மேனுஃபேக்சரிங் ஆர்டர். இது வந்து டைரக்ட்டா நம்ம மேனுஃபேக்சரிங் மாடியூல்ல இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஆர்டருக்கான வியூக்கு வந்து நம்மள அதுக்கான இடத்துக்கு வந்து கூட்டு போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேனுஃபேக்சரிங் ஆர்டர் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதில என்ன ப்ராடக்ட், எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்கேயுமே நமக்கு ஷாப் ஃப்ளோர்ன்ற ஒரு பட்டன், ஸ்மார்ட் பட்டன் இருக்கும். இங்க டைரக்ட்டா நம்ம கிளிக் பண்ணோம்னா, டைரக்ட்டா வந்து நம்ம ஷாப் ஃப்ளோருக்கு போயிடலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேனுஃபேக்சர் ஆர்டர், தென் வந்து லாக் நோட். இந்த மேனுஃபேக்சரிங்க்கு அகைன்ஸ்டா ஏதாவது லாக் நோட் செட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால செட் பண்ணிக்க முடியும். ஸோ இத வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டோம்னா, இங்க வந்து ஸ்டார்ட் புரொடக்ஷன். ஸோ இங்க இருந்த மாரிக்கே நம்ம ஸ்டார்ட்டும் குடுத்துக்க முடியும். ஸோ ஒரு அசெம்பிளில இருக்கிறத நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். தென் வந்து மறுபடியும் இன்னொரு எம்மோ, அதையும் நம்ம ஸ்டார்ட் குடுத்துக்கலாம். ஸோ இப்ப 2 மேனுஃபேக்சரிங் ஆர்டர் வந்து நமக்கு வந்து ரன்னிங் ஆயிட்டுருக்கு. ஸோ ஒண்ணு வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூனிக் சீரியல் நம்பர் வந்து குடுக்க சொல்லி கேட்குது. இங்க வந்து சீரியல் நம்பர வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். வேலிடேட் பண்ணிட்டு, ஸோ புரொடக்ஷன் க்ளோஸ்ட். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம சர்ச் பார் வந்து
மல்டிபிள் ஒர்க் ஆர்டர் இருக்குது, மேனுஃபேக்சரிங் ஆர்டர் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே வந்து சர்ச் பாரில் நம்ம கொடுத்துக்க முடியும். எம்ஓ பெண்டிங் இருக்கிறது, எம்ஓ ரெடியில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தென் ஏதாவது நம்ம கரண்ட் சேவ் பண்ண ஏதாவது சர்ச் ஆப்ஷன் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். தென் இங்கே ஃபைனலைஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நம்மளால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஆப்பை. ஸோ தென் வந்து க்ளோஸ்டு. ஸோ இதுதான் சாஃப்ட் ஃப்ளோரில் இருக்கிற நமக்கு கொடுத்துருக்கிற ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட மேனுஃபேக்சரிங்கை இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.